வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பொதுவாக திருமண தாமதம் ஆகிற ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா டக்குன்னு சொல்லிடலாம், இது ரொம்ப லேட்டாகும் அப்படிங்கிறத. அதுக்கான கிரக அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசி கட்டத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவான். பொதுவாகவே சனி பகவான் 7ஆம் இடத்துல, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். திக்பலம்னா அதிக வலுவாக இருப்பார். அப்படி திக்பலம் பெற்ற சனி பகவான் பொதுவாகவே நல்ல வேலையை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், செல்வ செழிப்பை கொடுப்பார். செய்தொழிலாக இருந்தால் நல்ல மேன்மையை கொடுப்பார். அதே நேரத்தில் திருமணம்னு வரும்போது அங்கே தடையை தான் உண்டு பண்ணுவார். ரொம்ப தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு பார்க்குற வரன் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பார்க்குற வரன் உடனே திருமணம் ஆகிடும். இவருக்கு மட்டும் ஆகாது. இப்படியே இழுத்துக்கிட்டே போகும். மன சஞ்சலத்தை கொடுக்கும், மன கஷ்டத்தை கொடுக்கும். அதுலேயும் இந்த சிம்ம லக்கணம் கடக லக்கணமாக ஆகி அவர் 7ஆம் இடத்துல திக்பலம் பெறும்போது மிக வலிமையாக இருப்பார். ரொம்ப இழுத்து தான் திருமணம் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது அவர் திக்பலம் பெறக்கூடிய இடம். ஆனால் அந்த சிம்ம லக்கணத்துக்கு 7 பார்த்திங்கன்னா கும்பராசியில் அவர் சொந்த வீட்டில் திக்பலம் பெறும்போது, மூலத்திரிகோணத்தோடு திக்பலம் பெறும்போது ரொம்ப வலிமையாக இருப்பார். அதே போல் கடக ராசிக்கு திக்பலம் பெறும்போது அவர் 7ஆம் இடத்துல மகரத்தில் நல்ல வலிமையோடு இருப்பார். அதனால் ஜாதகருக்கு கொஞ்சம் இழுத்து தான், ஜாதகராக இருந்தாலும் ஜாதகியாக இருந்தாலும் இழுத்து தான் திருமணம் முடியும். ஆனால் வேலையில் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார்.